என்னம்மா இது? குளிக்க உபயோகப்படுத்துற சோப்புக்கு தான் இப்ப நம்ம விளம்பரம் கொடுக்க போறோம். அதுக்கு தான் அவங்க போட்டோஸ் எடுக்க போறாங்க. நீ நம்ம புடவை கடை விளம்பரத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறியே. லுக், இது சோப், பல்புடி பொட்டலம் இல்ல. கொஞ்சம் போய் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத் டவல் எடுத்து கொஞ்சம் இப்படி ஷோல்டர்ஸ் தெரியுற மாதிரி கட்டிட்டு வா ப்ளீஸ். அம்மா திட்டுவாங்க. ஏனா? பத்திரிகையில எல்லாம் பாப்பாங்க மேடம். ஓஹோ, யாரும் பார்க்கல இல்ல? அது வந்து இங்க பாருமா, உன்னை எதுக்காக மாடலா செலக்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா? உன் முகம் மட்டும் இல்ல, உடம்பும் அழகா இருக்கேன்டா. இல்லன்னா நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். சீக்கிரம் போய் அந்த டவலை சுத்திட்டு வாமா, பிஹேவ் பண்ணிக்காத. கம் ஆன். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். வீட்டுக்கு போய் இப்படிதான் உன் மானத்தை காப்பாத்திக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு வா. ஏய் லிசன், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அம்மாட்ட சொல்லு, புரிஞ்சுக்கோ. ஹலோ மிஸ்டர் அருண், இவ மானத்தை பேப்பர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கா. நீங்க சினிமா எடுக்கிற அளவு கஷ்டம் இல்லனாலும் இந்த மாதிரி சில கேஸ் வந்து மாட்டும். இதுவும் கஷ்டமான வேலைதான் சார். என்ன திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம். எங்க பாஸ் சொன்னாரேங்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன். நீங்க வெளிப்படையாவே பேசலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அசட்டுத்தனமான ஜோக். நீங்க எதை பத்தி படம் எடுக்கிறீங்க? அசட்டுகளை பத்தி, ஐ மீன் பெண்களை பத்தி. படத்தோட டைட்டில் வந்து முழு வானில் ஒரு பாதி. ஜன சமுதாயங்கிறது ஒரு ஆகாயம்னா அதுல பாதி பெண்கள். தலைப்ப பார்த்தா ஒரு கவிதை மாதிரிதான் இருக்கு. டைட்டில வச்சே எல்லாரும் உங்களை நிமிந்து பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்களா? இந்த டைட்டில் ஒரு பர்பஸ் இருக்கு. மத்தவங்க பார்த்து பிரமிக்கணுங்கிறதுக்காக அதுக்காக வச்ச டைட்டில் இல்லை. இன்றைய பெண்களோட நிலைமையை பத்தி ஐ ஹேவ் சம் ஐடியாஸ். உதாரணமா சொல்றேனே, பெண்கள் எல்லாரையும் நம்ம அடிமை. தேங்க்யூ. உங்க ஒரு படத்தை வச்சு பெண்களோட நிலைமையே மாத்திட முடியும்னு அது என்ன அப்படி ஒரு நம்பிக்கை? ஒரு பொண்ணுக்கு பாத் டவலை சுத்தி அவ கையில ஒரு சோப் கட்டியை கொடுத்துட்டா சோப்பு வித்துடுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது. நோ, நம்பிக்கை எனக்கு இல்ல, சோப் கம்பெனிக்காரனுக்கு. whatever it is, நான் சொல்றது. That's all right. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல குதர்க்கமா பேசக்கூடாது. ஓகே, அக்ரீட். see, நான் சில பெண்மணிகளை சந்திக்க விரும்புறேன். பெண்ணையா மணியா? இப்படி எல்லாம் அர்த்தம் நான் சொல்றேன். ஓகே, யார் யார் சந்திக்கணும்? சேவா மந்திரோட தலைவிங்கிற முறையில உங்களை பேட்டி காண வந்திருக்கோம். நான் இதுவரைக்கும் பேட்டி எதுவும் கொடுத்ததில்லை. இதுவரைக்கும் யாராவது உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்களா? நிறைய பத்திரிகைக்காரங்களா வந்திருக்காங்களே. நான் தான் முடியாதுன்னுட்டேன். ஏன்னா ரொம்ப பிஸியாச்சே. இப்ப எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? you see, நான் பெண்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்றேன். அதுல நீங்களும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். சினிமாவா எடுக்க போறீங்க? வந்து அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கணுமே. போட்டுக்கணும். நீங்க எப்பவும் போட்டுக்குவீங்களே இந்த சொசைட்டி மேக்கப், அது போட்டுக்கிட்டா போதும். சரி சரி. ரைட். இப்ப அந்த சேர் எப்படி தள்ளி வச்சிருங்க. இது வேண்டாம். அம்மாவுக்கு சென்டர் பண்ணீங்க. அது சேர் மேல விட்டுறாதீங்க. ஓகே, விடுங்க. இப்ப நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் இந்த மைக்கில் சொல்லிடுங்க. அந்த கேமரா பக்கம் திரும்பி பார்க்க வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிறது பாருங்க. நீங்க எப்பவும் பேசுற மாதிரி பேசுங்க. ஓகே, கேமரா ரெடி? ஓகே, ரைட் பேன் ஸ்டார்ட். உங்க கண்காணிப்புல, ஐ மீன் பாதுகாப்புல எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஒரு 25 பேர் இருப்பாங்க. எப்படிப்பட்ட பெண்களை அங்க நீங்க அனுமதிக்கிறீங்க? தப்பு பண்ணினவங்களுக்கு தான், அதாவது வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவங்களுக்கு தான் இந்த இடம். ஆல்ரைட். அவங்களை இப்படி தனியா பிரிச்சு அடைச்சு வைக்கிறதுனால அவங்களுடைய குற்ற உணர்வு ஜாஸ்தியாகலாம் இல்லையா? காஃபி வருது, சாப்பிடுங்க. பரவாயில்ல, அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆமா, நீங்க இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றீங்களே, இதுல ஏதாவது மோட்டிவ் இருக்கா? என்ன மோட்டிவ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. ஓஹோ, அப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஆத்ம திருப்தி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கணும்னா நிறைய பெண்கள் தொடர்ந்து அபலைகள் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? உங்களை
உங்களுக்கு எத்தனை பசங்க, ஐ மீன் குழந்தைங்க? 2 பையங்க 2 பொண்ணுங்க. அவங்க எல்லாம் உங்க சர்வீஸ பத்தி என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு நான் இப்படி சர்வீஸ் பண்றதுல பெருமைதான். அப்படியா? உங்க பையன்கள்ல யாருக்காவது உங்க விடுதியில இருக்கிற ஆதரவு இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு எப்பவுமே தனி மனித சுதந்திரத்துல நிறைய நம்பிக்கை உண்டு. அவங்க லைஃப பத்தி அவங்கதான் தீர்மானிக்கணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்கிறேன். ரொம்ப சௌகரியமான பதில் தான். ஏன் உங்களுக்கு தோணலையா, இல்ல உங்க பசங்களுக்கு சீர்திருத்தத்துல நம்பிக்கை இல்லையா? அட்லீஸ்ட் உங்க வீட்டு பெண்களையாவது சீரழியாம பாத்துக்கிட்டா சரி. ஆனா ஒரு வித்தியாசமானவர் தான். அவர் கேட்ட கேள்விகள்ல இருந்து கிளியர் ஐடியாஸ் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அருணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? உன்னை அடிக்கடி அருணோட பார்க்கலாம். நத்திங் டூயிங். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே காஃபி சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டான். நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்துட்டேன் தெரியுமா? ஏன்? அடுத்தாப்புல என்ன கேப்பான் தான் தெரியுமே. காஃபி சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு என்ன பத்தி கேட்பான். அப்புறம் நான் கேட்காமலே தன்னை பத்தி சொல்லி பேத்துவான். தெரியாம படுற மாதிரி மேல கைப்படும், காலால உரசுவான். எதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம்? உன்னால எப்படிதான் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ தெரியல. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு மீசை எல்லாம் போட்டு வேடிக்கை பாக்குற. அது சரி, உனக்கு தான் ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே கிடையாது. அப்போ அவரோட படத்துக்கு நீ உதவி பண்ண போறது இன்னையோட முடிஞ்ச கதை தானா? சேச்சா, அது பாட்டுக்காது. உதவி பண்றது வேற, உரசிக்கிறது வேற இல்லையா? உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நோ, இது இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். 1 minute, இது வந்துடுறேன். மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுளா? பரவாயில்லையே, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க? அப்பா அம்மா எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? எங்க அப்பா அம்மா வந்து பாரிஸ்ல இருக்காங்க. அப்பாவும் அங்கேதான் எம்பசில இருக்காரு. நீங்க என்ன இங்க தனியாவா இருக்கீங்க? நானு என் கசினோட இருக்கேன். நீங்க பாரிஸ் போல? நான் நினைச்சா போலாம், பட் இங்க இருக்கிறதா விரும்புறேன். நீங்க காபி சாப்பிடுவீங்கல்ல? வேற என்ன பண்றது சொல்லுங்க. காபி சாப்பிடுவோம். நீங்க என்ன கம்யூனிஸ்டா? ஏன்? மார்க்ஸ் புக் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறேன். ஏன், ஒருவேளை கம்யூனிஸ்டாவே இருந்துட்டா அதனால என்ன தப்பு? எனக்கு சிகப்ப கண்டாலே எரிச்சல். கண்ணோட கோளாறா இருக்கும். ஆமா, நீங்க சினிமா எடுக்கிறீங்களே, இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும்ல? அது மட்டும் என்னோட நோக்கம் இல்ல. வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு ஃபேஷன். அப்படி இருக்கிறதா சரின்னு நான் நம்புறேன். நான் நம்பல. ஓகே, சண்டே அன்னைக்கு ஜானகியை பாக்குறோம். ஜானகி பின்னணி பாடகி. ஓ, பாய். என்ன மாப்பிள்ள யோசனை? ஏதாவது கட்ட பத்தியா? சேச்சே, இல்ல, ஆம்பளைங்க தனியா இருக்கும்போது ஒண்ணு லேடி பத்தி யோசிப்பாங்க, இல்ல தன் லக் பத்தி யோசிப்பாங்க. நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சத்தியமா பொம்பளை பத்தி கிடையாது. பொம்பளை பத்தி இல்ல, பொம்பளைங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாவம் எப்போ அவங்களே தானே ஏமாந்துகிட்டே இருக்காங்க. டே மாப்பிள்ள, இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான். ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. பிறப்பிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, படுக்கறையிலையும் சரி.
ஆணும் பொண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கறையில சமத்துவத்துக்கு இடமே கிடையாது. உங்ககிட்ட பேச முடியாது. You're a prejudiced. எஸ். சரி, அது போகட்டும். உன் டாக்குமெண்ட் வேலை எல்லாம் எப்படி இருக்கு? அப்புறம் மஞ்சு எப்படி நல்லா உதவி பண்றாளா? ஓகே, ப்ரொசீடிங் வெல். பாவம் இந்த மஞ்சு, அவங்க மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா. அவங்க இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி நடந்துக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சோகம் மறைஞ்சிருக்கு. டே மாப்பிள, a bad background spoiling a good subject இருக்காதா பின்ன? அம்மா அடுத்தவங்க கிட்ட போயிட்டே இருந்தா, அதை பார்த்து பொண்ணு பொறுமுனா, அப்ப பொறுத்துக்கிட்டே இருந்தா, காலம் கடந்துச்சு, அந்த ஆம்பளை தெரிய வந்துருச்சு, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா. மஞ்சு எப்படி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாட்? யாரை பத்தி சொல்ற? எல்லாம் உங்க மஞ்சாட்சரி புராணம் தான். டூ ஸ்டிங்கி. ஏன் மஞ்சு கல்யாணம் ஒன்னும் பண்ணிக்கலையா? டேய், யாருக்குடா கல்யாணம்? மனசு ஸ்திரமா இருக்கவங்களுக்கு. இது சஞ்சலம். கல்யாணத்தை பத்தி அவகிட்ட கேட்டு பாரு. அந்த மாதிரி டிராமால எல்லாம் நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லுவா. டேய் டேய் டேய், நீ ஏன்டா அழட்டிக்கிற? இத பாருடா, இந்த பொம்பளைங்களும் அரசியல்வாதிகளும் ரெண்டும் ஒண்ணு. அவங்க நினைச்சதை அடையிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியாது. இந்த பாட மாப்பிள, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. தப்புமா? சரி, அதை விட இன்னைக்கு பிலிம் சொசைட்டில சூடான படம் இருக்கு. ஒரேயா? நோ தேங்க்ஸ், நீ போயிட்டு வா. ஒண்ணு பண்ணு, காமதேவ தியேட்டர்ல லவ்ல இருக்க, அதுல பக்தா போத்தரா ஓடுது, போய் பாரு. இளமை எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இளமை இருக்கும்போது விளையாடனோட போட